கைஸ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இயரோட லாஸ்ட் டே முடிஞ்சுது. லாஸ்ட் டேக்கு எங்களோட பிளான் என்னன்னா ஆனட் வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு படம் பார்த்துட்டு அதையும் நாங்க போடுறோம். படம் பார்த்துட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பி. காலேஜில் ஒரு மாதிரி ஆக்வர்டா நாங்க செலிபிரிட்டி வேற கூட்டிட்டு வரோம். எங்க ஏரியாக்குள்ள கொஞ்சம் க்ரௌட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம். ஃபேன்ஸ் வேற பாக்குறோம். நாங்க ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி பவுன்சர்ஸ்ல வீட்டுக்கு வந்துட்டோம். பஸ்ல அடிச்சு புடிச்சு வந்தனால எங்களால வீடியோ எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் சிக்கனை க்ளீன் பண்ணிக்கலாம். சாரி காய்ஸ். சிக்கன் கிளீனிங் டன். ஆனட் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. காட்டல. பிரியாணி மேக்கிங் ஃப்ரம் தி வே. ஆடிங் ஆல் தி மசாலாஸ். கைக்கு வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஆனட் ரெசிபி எனக்கு வந்து கிரெடிட் கொடுங்க. ஃபைன் தரேன். இது உங்க கைவேல எனக்கு கொஞ்சம் தேவை. வரேன். என்ன வேலை? எடுபுடி வேலை. அதான் வாட் எடுபடி வேலை. கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் கொடுங்க. லெமனு கட் பண்ணணும். அவன் கட் பண்ணணும். என்ன போடணும்? உப்பு சாரி மிளகாத்தூள். சாம்பார் எங்களை பார்த்து தயவுசெய்து செய்யாதீங்க. மிளகாத்தூள் இங்க இருக்கு. எங்க ரெசிபி ஃபாலோ பண்ணாதீங்க. மஞ்சத்தூள் கொண்டு போடுங்க. எப்படி செய்யக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. குக்கர் கோமாளிக்கு எங்களை கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். மஞ்சத்தூள் வேண்டாம், அப்படியே போட்டாச்சு. மட்டன் மசாலா கொஞ்சம் போடுவோம். அங்கே எங்கள் சைடில் அதான் கொஞ்சம் நீங்களே போடுவோம். கொஞ்சம் சிம்பிளா தான். உப்பு மட்டும் போடுவோம். சிக்கன் கிரேவிக்கு மட்டன் மசாலா நாங்கள் தான் போடுவோம். எனக்கு அபி அம்மாவோ எங்க அம்மாவோ பூலா அம்மாவோ பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. போதுமா? போடு. நல்லா ஒரு மிக்சிங்க போட்டு வாயில. இப்போ என்ன பண்ணணும்? லெமனை நல்லா இப்படி நல்லா நீங்க பேசுறப்ப உருட்டுவீங்க. உருட்ட சொன்னா இவ்வளவு அளவு கூட்டி வச்சிருக்கீங்க. நீங்க எள்ளுன்னா அப்படி எண்ணெயா இருப்பாங்க. ஸோ எல்லாம் ப்ரொமோஷனுக்கு கொடுங்க. நாங்களும் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கிறோம். வெங்காயம் வெட்ட போறேன். தயிர் எங்க ஹாஸ்டல்ல போட கேவலமான சோறுக்கு அந்த அந்த தயிர் ஒன்றும் ஆகுறது. டெய்லி சமைச்சு கொடுத்துறேன். ஹாஸ்டலுக்கு கட்டுற காசு எனக்கு கொடுத்துருங்க. ஹாஸ்டல்ல வித்தவுட் ஃபுட் நோ ஆப்ஷன். எடுத்தா வித் ஃபுட் தான். பாருங்க எப்படி எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க. இப்போ இதை போய் கழுவிட்டு வரணுமா? ஹவ் வாஸ் மை கட்ஸ்? நிமிஷம் தள்ளி தப்போ ஒரு நிமிஷம். இல்லை ஒரு நிமிஷம். இது எவ்வளோ நேரம் ஆச்சு கட் பண்ண? இல்லை இப்போதான் ஆரம்பிச்சேன். நீங்க அதே எங்க அப்பா இவ்வளோ ப்ரொஃபஷனலாக எனக்கு தெரியாது. ப்ளீஸ். அதனால தான் உங்க அக்கா எடுபடியா போட்டிருக்காங்க. சமைச்சா சூப்பராக சமைப்பேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. வாயாலன்னு நினைக்கிறேன். பருப்பு சாப்பாடே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. எடுத்துட்டு வர ஒரு நாள் எங்க ஹாஸ்டல்ல சமைச்சு நீட்டெல்லாம் அன்பளிப்பு போட்டியிலடி. நக்கலை வச்சு தவளை இருக்கு. நக்கலை பார்த்து தண்ணி ஊத்தல. தண்ணி ஊத்தல. காரம் காரம் திரும்ப அரைக்கறி இது வாயில வைக்கிறேன். செம்மையா இருக்கு. என்னமா பண்றேன்னு கேக்குறீங்களா? தேங்காய் சுடுறோம். தேங்காய் கழுவுலையான இல்ல தேங்காய் கழுவலாமா? ஃபைன். என்ன பண்ணிட்டோம், ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி சைட் டிஷ் ஒன்று பண்ணோமா, அதுல வந்துட்டு உப்பு ஜாஸ்தி ஆச்சு. அதை பேலன்ஸ் பண்ணதான் தேங்காய் உப்பு கம்மி அரைச்சு ஊற்றணும். ரொம்ப டேஸ்ட் நல்லா சொல்லிட்டாங்க. தாராபுரம் நோ லொகேஷனை வந்துட்டு தாராபுரம் தான் சொன்ன தவிர்த்து நான் வந்து அட்ரஸ் இல்லையே. அட்ரஸ் இருந்தா கூட சொல்றேன். நாய்ஸ் என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் அட்ரஸ் வச்சு என்ன பண்ண போறாங்க? ஃபாலோ பண்ணி லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. அட்ரஸ் நேரா உங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. லெமன் ஜூஸ் போட போறோம். டெசர்ட்டுக்கு வந்துட்டு நாங்க லெமன் ஜூஸ் பண்ண போறோம் கைஸ். உப்பு ஜாஸ்தி ஆயிட்டனால தேங்காய் அரைச்சு ஊத்திட்டோம். இப்போ தேங்காய் ஜாஸ்தி ஆயிருச்சு. தேங்காய் சிக்கன் லெமன் ஜூஸ் ரெடி. அழகா வச்சிருக்கீங்க செடி உங்க வீட்டுல. நானும் எங்க வீட்டுல ஒரு டைம் 2 டைம் மணி பிளான்ட் வச்சேன். இதே மாதிரி எங்க கிச்சன்ல இருக்க ஜன்னல்ல. ஓகே 2 டைம் வச்சு 2மே அழுகி போச்சு. அதனால எங்க அம்மா இனி வைக்க வேணாம்ட்டாங்க.
சமைச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு சாப்பிட்றப்ப என்ன படம் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். சமைச்சாச்சு, போட்டுட்ருக்கோம் தட்டில். பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் பொறுமை தாங்க முடியல, அதனால விசில் எடுத்து விட்டோம். அவ்வளோதான் கைஸ், பிரியாணி ரெடி. அப்புறம் ஓகே சூடு. சாப்பிட்டாச்சு கைஸ். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அனகோண்டா மாதிரி நெளி 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 வரும். அவ்வளோதான் கைஸ், படுத்துட்டோம். படுத்துட்டு நெளிஞ்சிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அனகோண்டா மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கிளம்பிடுவோம். இப்போ படம் பார்க்க போறோம். லைட்டிங் நல்லா இல்லை பின்னாடி. அப்பதான் கடத்திட்டு போறது ஈஸின்னு மடைய முறைச்சு உள்ள வந்து கைஸ், தட்ஸ் இட்.